எல்லாருக்கும் வணக்கங்க. மீனராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான முழுமையான ஆங்கில புத்தாண்டு பலனை தானுங்க இந்த பதிவில் ஆதாரபூர்வமாக நம்ம பார்க்க போகிறோம். மீனராசியில் பிறந்தவங்களுக்கு 2026 வருடத்தில் கோட்சார ரீதியாக வரக்கூடிய கிரக அமைப்புகள் எந்த மாதிரியான மாற்றங்கள் ஏற்படுத்த போகுதுன்றதை பற்றி தானுங்க முழுமையாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பதிவை முழுமையாக பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றது கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். பொதுவாக எதிர்பார்ப்புகள் அப்படின்றது எல்லாருக்கும் எல்லா நேரத்துலையும் இருக்குதான்னு செய்யுது. எதிர்பார்ப்புகள் இல்லாத யாருமே கிடையாது. இந்த பிரபஞ்சம் எல்லாருக்கும் எல்லா நேரத்துலையும் சாதகமான பலன் தரதில்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தருணத்தில் தான் சாதகமான பலன் தரும். மீனராசியில் பிறந்தவங்களுக்கு சனி பகவான் ஜென்மத்தில் ஜென்ம சனியாக இருக்கக்கூடிய காலகட்டம். சில பேருக்கு பொருளாதார ரீதியாக பலவிதமான சிக்கலை ஏற்படுத்தியிருக்கும். கடன் பிரச்சனைகள் அதிகமாக ஏற்படுத்தியிருக்கும். கழுத்து பிடிக்கிற அளவுக்கு கடன் பிரச்சனை ஏற்படுத்தியிருக்கும். அப்போ 2026 வருடத்தில் மாற்றங்கள் வருமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வரும். உங்களுடைய ராசியில் சனி பகவான் புரட்டாதி நட்சத்திரம் சொல்லக்கூடிய உங்களுடைய ராசியாதிபதியுடைய நட்சத்திரம், அதாவது தனகாரகன் சொல்லக்கூடிய குரு பகவானுடைய சாரத்தில் தான் சனி பகவான் இருக்கார். இந்த வருடத்துடைய தொடக்கத்தில் உங்கள் ராசிக்கு 4வது பாவகத்தில், அதாவது ஜனவரி மாதம் 1ஆம் தேதி வியாழக்கிழமை இந்த வருடம் பிறக்கப்படக்கூடியது காளிகாம்பாள் அவதரித்த நட்சத்திரம் சொல்லக்கூடிய கார்த்திகை நட்சத்திரம் 4வது பாதம் ரிஷபராசி கன்னியா லக்னத்தில். அப்போது உங்கள் ராசியாதிபதி 4வது பாவகத்தில் சுபஸ்தானத்தில் இருக்காருன்னா சுபஸ்தானாதிபதி புதன் 10வது பாவகம் தொழில் ஸ்தானத்தில் இருக்கார். சுபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய புதனும் தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய குருவும் கிரக பரிவர்த்தனை செய்திருக்கிற நேரத்தில் தான் இந்த வருடம் பிறக்கப்படுது. அப்போது கழுத்து பிடிக்கிற அளவுக்கு கடன் பிரச்சனை இருந்தாலும் சரி, என் பிரச்சனையை சரி பண்ணுவனா பண்ண முடியாமல் நான் போய் சேர்ந்துருவனான்ற ஆதங்கத்தில் இருந்தாலும் சரி, 2026 வருடம் தொடக்கத்தில் இருந்து மீனராசியில் பிறந்தவங்களுக்கு 100% சாதகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் அனுபவிக்கக்கூடியது பிப்ரவரி மாதம் 16ஆம் தேதி. வருடப்பிறப்பு நமக்கு 2026 ஜனவரி 1ஆம் தேதியாக இருந்தாலும் நீங்கள் அனுபவிக்கணும் இல்லையா, உணரணும் இல்லை. ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாதுன்னு சொல்லுவாங்க. அப்போது நமக்கு அந்த விஷயம் நடக்குது அப்படின்றது நாம் உணர்றதுக்கு பிப்ரவரி மாதம் 16ஆம் தேதி ஆகிடும் மீனராசியில் பிறந்தவங்களுக்கு. அப்போது உங்கள் ராசியாதிபதியுடைய அமைப்பும் பொதுவாக 4வது பாவகத்தில் குரு போகிறது நல்லது கிடையாது. ஏற்கனவே எவ்வளோ சிரமப்படணுமோ பட்டுட்டீங்க. மிருகசீரிச நட்சத்திரத்தில் குரு பகவான் இருந்த போதும், திருவாதிரை நட்சத்திரத்தில் குரு பகவான் இருந்த போதும் பலவிதமான சங்கடங்கள் அனுபவிச்சிட்டிங்க. ஆனால் இந்த வருடத்துடைய தொடக்கத்தில் இந்த குரு புனர்பூச நட்சத்திரம் 3வது பாதத்தில் இருக்கார். அப்போ புனர்பூச நட்சத்திரம்ன்றது ஸ்ரீராமர் அவதரித்த நட்சத்திரம், குருவுடைய நட்சத்திரம். அப்போ குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 8வது பாவகத்தை பார்க்கிறார். 8வது பாவகம்னா அது ஆயுளஸ்தானம்னு சொல்லுவாங்க. உடல் ரீதியாக இருக்கிற தொல்லைகள் சரியாகும், மன அழுத்தம் சரியாகும். அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு 10வது பாவகம் சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தையும் பார்க்கிறாரு. தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சுபஸ்தானத்தையும் பார்க்கிறாரு. அப்போது ஒரு வேலைக்கு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம், இல்லைன்னா ஒரு வேலையில் இருக்கேன், அந்த வேலையில் பலவிதமான குழப்பங்கள் இருந்துக்கிட்டு இருக்குது, நிலை இல்லாமல் நிரந்தரம் இல்லாமல் இருந்துக்கிட்டு இருக்குது. இப்போவோ நாளைக்கோன்னு இருக்குதுங்க இந்த வேலை. அந்த வேலையில் இருக்கிற சிக்கல்கள் எல்லாம் சரியாகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. வேலையே இல்லாமல் இருக்கிறீங்கன்னா புதுமையாக ஒரு வேலையை உருவாக்கி கொடுக்கறதுக்கான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்திடும். ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா 2026 வருடம் உங்களுக்கான காலகட்டம்னு நினச்சிக்கோங்க. இந்த பிரபஞ்சத்துடைய அனுகிரகங்கள் நிறைஞ்ச காலகட்டம். இந்த நேரத்தில் நீங்கள் போக வேண்டிய இடத்துக்கு 100% போக முடியும். சரியா? சம்பாதிக்கிறதுன்றது எல்லாராலையும் எல்லா நேரத்திலையும் செய்யக்கூடிய ஒரு விஷயம். சாதிக்கிறது அப்படி கிடையாது. ஒரு சிலரால் ஒரு சில நேரத்தில் தான் சாதிக்கிறதுக்கு முடியும். மீனராசியில் பிறந்தவங்க சாதிக்கிறதுக்கான நேரத்தை இந்த பிரபஞ்சம் தரக்கூடிய காலகட்டம் பிப்ரவரி 16 தேதியிலிருந்து உணருவீங்க. அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு 2வது பாவகத்துக்கு அதிபதி இந்த தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடியவர் மீனராசியில் பிறந்தவங்களுக்கு யாருன்னா செவ்வாய். தனஸ்தானாதிபதி செவ்வாவும் தனகாரகன் குருவும் பார்வை பரிவர்த்தனை. தனஸ்தானாதிபதி குரு தொழில் ஸ்தானத்தில் வரார் இந்த வருடத்துடைய தொடக்கத்தில். எவ்வளோ ஆச்சரியம் பாருங்கள். சுபஸ்தானாதிபதி புதன், தனஸ்தானாதிபதி செவ்வாய்,
உங்கள் ராசிக்கு 10வது பாவகம் தொழில் ஸ்தானத்தில் தொழில் ஸ்தானாதிபதியுடைய பார்வையில். அப்போ நமக்கு அதை நான் முதல்ல சொன்னேன், கழுத்து பிடிக்கிற அளவுக்கு கடன் இருக்குதா, இருப்புனா இருக்க மாட்டேனான்ற சந்தேகத்தில் இருக்கிறீங்களா, கடனை கட்டுவனா கட்ட மாட்டேனான்ற சந்தேகத்தில் இருக்கிறீங்களா, இந்த நேரத்தில் சரிப்படுத்திடுன்னு சொல்கிறதுக்கு ஆதாரம் அதுதான். அப்போ நமக்கு அந்த பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடங்கள் சரியாகும். அதே மாதிரி குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் ஏற்படுத்தும். 7.5 சனியால் ஜென்ம சனியால் எத்தனையோ குடும்பம் பிரிஞ்சிருக்கலாம், கணவன் மனைவிக்குள்ளார கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருக்கலாம், விவாகரத்து செஞ்சுக்கிறதுக்கான சூழ்நிலையை உருவாக்கியிருக்கலாம். ஆனால் இந்த நேரம் இந்த குடும்பஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாவை குரு பகவான் பார்ப்பது, திருமண ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய புதனையும் குரு பகவான் பார்ப்பதும் இதனால் மன வாழ்க்கையில் சந்தோஷம் ஏற்படுத்தும். பிரிஞ்சு போன தம்பதிகள் ஒன்று சேருவாங்க. நிரந்தரமாக பிரிஞ்சு போனவங்களுக்கு மறுமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும். சார் உங்கள் வாய்க்கு வரதெல்லாம் சொல்கிறீங்க சார், சத்தியமாக அப்படி கிடையாது. அந்த ஆள் நான் இல்லை, அது எனக்கு அவசியமே இல்லை. திருமண ஸ்தானாதிபதி புதன், அந்த புதன் உங்கள் ராசிக்கு 10வது பாவகம் தொழில் ஸ்தானத்தில் இருக்க குரு பகவானுடைய பார்வை. குரு பார்வைப்பட்ட கோடி புண்ணியம். அப்போ குரு பகவானுடைய பார்வை திருமண ஸ்தானாதிபதியை பார்க்கிறாரு, குடும்பஸ்தானாதிபதியை பார்க்கிறாரு. அதனால தான் இந்த அமைப்பு. அதே மாதிரி ஜூன் 2ஆம் தேதி, அதாவது குரு உங்கள் ராசியாதிபதி பயிற்சி அடைகிறாரு. பயிற்சி அடைகிறார் அப்படின்னா ஜூன் 2ஆம் தேதி உங்கள் ராசிக்கு 5வது பாவகத்துக்கு போகிறார். புத்திரகாரகன் புத்திரஸ்தானத்தில் இருந்து உங்கள் ராசியை பார்க்கிறாரு. நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியத்தில் பாதிப்பு இருக்குதுங்க. நாங்கள் எவ்வளையோ வைத்தியம் பண்ணிட்டோம், எத்தனையோ பரிகாரங்கள் பண்ணிட்டோம், எவ்வளையோ கோயிலுக்குள்ள போயிட்டோம், இது வரைக்கும் கேட்ட ஜோசியமெல்லாம் பொய்யாகி போச்சு, கும்பிட்ட சாமியெல்லாம் கல்லாகி போச்சு, செலவழிச்ச காசெல்லாம் செம்பாகி போச்சு அப்படின்னா இந்த ஜூன் 2ஆம் தேதிக்கு மேற்கொண்டு புத்திரஸ்தானத்தில் புத்திரகாரகன் போகிற தருணத்தில் குழந்தை பாக்கியத்தில் இருக்கிற தடைகளை சரிப்படுத்தும். சில பேர் இந்த பூர்வீக சொத்து பாகப்பிரிவினை செஞ்சுக்கிட முடியலைங்க, அதாவது எங்கள் தாத்தனுடைய சொத்து அப்பாவே பிரிச்சுக்கிட முடியல, அப்பா சித்தப்பா பெரியப்பா அவங்களே பிரிச்சுக்கிட முடியல, அவங்க வயிற்றில் பிறந்த எங்களுக்கும் அது பிரிக்க முடியலைங்கன்னா பூர்வீக பாகப்பிரிவினை இந்த நேரத்தில் சரியாயிடும். ஜூன் மாதத்துக்கு மேற்கொண்டு, ஜூன் மாதம்னா கிட்டத்தட்ட நமக்கு வைகாசி மாதத்துக்கு மேற்கொண்டு சரியா இதுக்கான காலகட்டமாக இருக்கும். அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா குழந்தை பாக்கியத்தில் பாதிப்புகள் இருந்தால் அது சரிப்படுத்திவிடும். 9வது பாவகம் உங்கள் ராசிக்கு 9வது பாவகத்தை குரு பகவான் 5வது பார்வையை பார்க்கிறார். இதனால தான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கிற சங்கடங்கள் சரியாகிறது. சில பேருக்கு இந்த பூர்வ புண்ணிய தோஷங்களெல்லாம் இருக்குதுன்னு சொல்லியிருப்பாங்க பாருங்கள், பூர்வ புண்ணிய சாபங்களெல்லாம் இருக்குதுன்னு சொல்லியிருப்பாங்க பாருங்கள். அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த ஜூன் மாதம் 2 தேதிக்கு மேற்கொண்டு கடலோரத்தில் இருக்கக்கூடிய திருத்தலத்துக்கு, அதாவது திருச்செந்தூர் இருக்கட்டும், இல்லை ஆத்தங்கரை பக்கத்தில் இருக்கிற திருத்தலத்துக்கு, எந்த கோவிலாக இருந்தாலும் சரி, பூர்வ புண்ணிய சாபங்கள் சரியாகிறது. ஒன்று கடலோரத்தில் இருக்கக்கூடிய திருத்தலங்கள், இல்லை ஒரு ஆத்தங்கரைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய திருத்தலங்கள். நீங்கள் அது பெருமாள் கோயிலாக இருந்தாலும் சரி, முருகல் கோயிலாக இருந்தாலும் சரி, எந்த கோவிலாக இருந்தாலும் சரிங்க. ஆத்தங்கரைக்கு பக்கத்தில் ஒரு கோவில் இருக்குது, இல்லை கடலுக்கு பக்கத்தில் ஒரு கோவில் இருக்குதுன்னா அந்த கோவிலுக்கு போயிட்டு வரதுனால, அதாவது அந்த ஆத்தங்கரையில் நீராடிட்டு அல்லது அந்த குளத்தில் குளிச்சுட்டு, குளம்ன்றது வேண்டாம், ஆத்தங்கரையாக இருக்கணும் இல்லையா கடலாக இருக்கணும், கடலில் நீராடிட்டு அந்த கோவிலுக்கு போயிட்டு வரதுனால அந்த பூர்வ புண்ணிய சாபங்கள் எல்லாம் சரியாகிறதுக்கான சூழல் ஏற்படுத்தும். ஜூன் 2க்கு மேற்கொண்டு சில பேர் வீட்டில் 5 பேர் 6 பேர் பிறந்திருப்பாங்க, யாருக்குமே கல்யாணம் இருக்காது, கல்யாணம் ஆகிருந்தாலும் யாருக்குமே குழந்தை பாக்கியம் வந்திருக்காது. இந்த மாதிரியெல்லாம் இருக்கிறவங்க அந்த பூர்வ புண்ணிய சாபத்தில் மாட்டியிருக்கிறோன்னு அர்த்தம். அப்பேற்பட்டவங்களுக்கு மீனராசியில் பிறந்தவங்க இருந்தீங்கன்னா ஜூன் 2 தேதிக்கு மேற்கொண்டு நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஜூன் 2 தேதிக்கு மேற்கொண்டு இந்த குரு பகவான் உங்கள் ராசியாதிபதி லாபஸ்தானத்தை பார்க்கிறார். அப்போ லாபஸ்தானத்தை பார்க்கறதுனால வெளிநாடு தொடர்புள்ள வேலை வாய்ப்புகள் உருவாகும். வீட்டில் பொருளாதார செழிப்பு நல்லா இருக்கும். இப்போ பார்த்த இடத்துல காசு பணமாக இருந்தது போய் எந்த பக்கம் 10 ரூபாய் இருக்குதுன்னு தேடுற காலகட்டத்தில் இருக்கிறீங்க. மாடு பால் கறக்கிறதுக்கும் பூனை குடிக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்குது. வரவுக்கும் செலவுக்கும் சரியாக இருந்தால் பரவாயில்ல, வரவை விட செலவு அதிகமாக இருக்குது, கடன் வாங்கி தான் நான் குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிற இடத்துல தான் மீனராசிக்காரங்க இருப்பாங்க. ஆனால் ஜூன் 2க்கு மேற்கொண்டு அது மாற்றங்கள் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. உங்கள் ராசியை பார்க்குறாரு, உங்களுடைய முன்னேற்றத்தில் இருக்கிற தடைகள் எல்லாம் நீங்கும். அப்போ குரு பகவானுடைய அமைப்பு இந்த மாதிரி இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் ஜூலை மாதம் 27ஆம் தேதி வக்ரகதியில் வராரு. இதில் ஒரு ஆச்சரியம் என்னன்னா, ஜூலை மாதம் 27ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி வரை உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரகதி.
அப்போது அந்த நேரத்தில் இந்த உங்கள் ராசியாதிபதி குரு பகவான் உங்கள் ராசிக்கு 5வது பாவகத்தில் இருந்து உங்கள் ராசியில் வக்ரகதி அடையக்கூடிய சனியை பார்க்கிறார். இந்த நேரம் நமக்கு ஹைலைட்டாக இருக்கும். சார் அது எப்படி சார் இருக்கும் அப்படின்னா, சுபவிரய செலவுகள் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். ஒரு மண்ணு மனையை உருவாக்கிக்கிறதுக்கு, இல்லை மனை அடமானம் வச்சுருக்கிறீங்க மீட்கிறதுக்கு, ஒரு நகை அடமானம் வச்சுருக்கிறீங்க மீட்கிறதுக்கு, வாகனங்கள் அடமானம் வச்சுருக்கிறீங்க மீட்கிறதுக்கு, பொருளாதாரம் நல்லா இருக்கும், வசதி வாய்ப்புகள் செழிப்பாக இருக்கும். அந்த நேரத்தில் உங்களுக்கு உண்டான அத்தியாவசியமான வேலைகளை செய்துக்கிடலாம். ஆடம்பரத்துக்கு நான் இருக்கிறேனோ இல்லையோ சார், அத்தியாவசியத்துக்கு நான் ஒரு சில வேலைகளை செஞ்சுக்கிடணுன்ற எண்ணம் இருக்குது, அதை கூட என்னால் செஞ்சுக்கிட முடியல. என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க, என்னால் பண்ண முடியல. என் பையனுக்கு ஒரு கல்யாணம் செஞ்சு கொடுன்னு நினைக்கிறேன், பண்ண முடியல. இல்லை எனக்கு கல்யாணம் செஞ்சுக்கிட்டுன்னு நினைக்கிறேன், பண்ண முடியல. அப்போது உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அந்த நேரத்தில் பூர்த்தி அடையும். 2026வது வருடத்தில் ஜூலை மாதம் 27ஆம் தேதி சனி பகவான் உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய விதிகாரகன் சொல்லக்கூடிய சனி பகவான், நாம் செய்த பாவ புண்ணியத்தின் அடிப்படையில் பலனை கொடுக்கக்கூடிய சனி பகவான் குரு பகவானுடைய பார்வையில் குரு பகவானுடைய வீட்டில் வக்ரகதி அடைகிற நேரம் ஜூலை மாதம் 27. அப்போ அந்த ஜூலை மாதம் 27 தொழில்காரகன் சொல்லக்கூடிய கிரகம் உங்கள் ராசியில் குரு பகவானுடைய பார்வையில் இருந்து உங்கள் ராசிக்கு 10வது பாவகத்தை பார்க்கிறார். தொழில் ஸ்தானத்தில் நிறைய பேர் இந்த நேரத்தில் தொழிலதிபர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும், ராசிக்கு 10ல் பார்ப்பதால். சார் இது எப்படி சார் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா, இன்றைக்கி சம்பாரித்தவங்களாக இருக்கட்டும், சாதித்தவங்களாக இருக்கட்டும், பெரிய நிறுவனத்தாராக இருக்கட்டும், ஒரு பெரிய இடத்துல இருக்கிறாங்க, வசந்து பார்க்குற இடத்துல நாம் இருக்கோம் அப்படின்னா, அவங்க எல்லாமே ஒரு நேரத்தில் இந்த பிரபஞ்சத்துடைய அனுகிரகத்தால் தான், இந்த பிரபஞ்சம் கொடுத்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டானதுனால தான் மேலே வந்திருப்பாங்க. அப்போது இந்த மீனராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான ஒரு காலகட்டம், இந்த பிரபஞ்சம் தரக்கூடிய வாய்ப்பு எப்போன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஜூலை மாதம் உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான், அதாவது பலவீனம் அடைஞ்சு வக்கர நிலைகளில் போய் குரு பகவானுடைய பார்வைக்கு வந்து உங்கள் ராசிக்கு 10வது பாவகம் சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தை பார்ப்பது, தொழில் ஸ்தானாதிபதி நமக்கு அந்த நேரத்தில் அதிசாரத்துக்கு வருவார். இது எல்லாமே நமக்கு ஒன்று போல் சேருது. இப்போவும் சொல்கிறேனுங்க, நம்மளால் முடியாதுன்னு நினைக்கிறது யாரோ எங்கேயோ செய்துக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த படத்தில் சொல்கிற மாதிரி இது எப்படின்னு நினச்சிக்கோங்க. இது உங்களுக்கான காலகட்டம். முயற்சி மட்டும் இருந்தால் போதாது. ஒரு மைதானத்தில் 10 பிள்ளைங்க ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறாங்கன்னா 10 பேருடைய மனசுலையும் நாம தான் முன்னுக்கு போகணுன்ற எண்ணத்தில் ஓடுவாங்க. அதில் முன்னுக்கு போகிறது ஒத்த பிள்ளை தான், ஒருத்தர் தான். முயற்சின்றது 100 பேர்னா 100 பேர் செய்யக்கூடியது, சாதனைன்றது ஒருத்தர் செய்யக்கூடியது. அப்போது இந்த பிரபஞ்சத்துடைய அனுகிரகங்களும் இருக்கிறவங்க தான் சாதிக்க முடியும். அப்போ பிரபஞ்சத்துடைய அனுகிரகங்கள் வந்தால் தான் நான் முயற்சி பண்ணணுமா சார்? அப்படி சொல்ல வரலைங்க, தயவு செய்து அப்படி நினச்சிக்கிடாதீங்க. இந்த நேரத்தில் உழைப்புக்கு தகுந்த உயர்வு கொடுக்கும், வாழ்க்கைக்கு ஏற்ற வளர்ச்சி கொடுக்கும். மைதானத்தில் 10 பேர் தான் ஓடுறோம், ஆனால் இந்த பிரபஞ்சத்தில் நாம் இந்த ராசியில் பிறந்தவங்க மட்டும் ஒரு 5 கோடி பேர் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு பேச்சுக்கு சொல்கிறேனுங்க. அந்த 5 கோடி பேருக்கும் சரியான ஒரு பாதை கிடைச்சிருமா? இல்லை. ஒரு 50,000 பேருக்கு, இல்லை ஒரு 5 லட்சம் பேருக்கு நல்ல ஒரு பாதையை கிடைக்கட்டுமே. அந்த 5 லட்சம் பேர் இல்லை, நாமளும் ஒரு ஆளாக இருப்போம். இல்லை, நம்பிக்கை அவ்வளோதானுங்க. முயற்சி செய்யுங்க முழுமையான நம்பிக்கையோடு. தொழிலை நேசித்து பண்ணுங்க, கடமைக்கு பண்ணாதீங்க, தொழிலை நேசித்து பண்ணுங்க. சரியா? இந்த நேர காலங்கள் உங்களை தொழிலதிபர் ஆக்கும், உங்களுடைய தகுதியை மாற்றும், தரத்தை மாற்றும், மதிப்பை மாற்றும், மறுவாதியை மாற்றும். அனுபவித்து சொல்லுங்கள். ஆராய்ஞ்சு நான் பலன் சொல்லியிருக்கேன். 2026வது வருடம் புத்தாண்டில் ஆராய்ஞ்சு உங்களுக்கு பலன் சொல்லியிருக்கேன். நீங்கள் அனுபவித்து சொல்லுங்கள், நல்லது நடந்து தான் நடக்கலையான்ட்டு. அதுபோக இந்த ஆயுள் கால சாதக புத்தகம், இதுக்கு முன்னாடி நம்ம முன்னோர்கள் எந்த விதமான பிரதிபலன் எதிர்பாராமல் செய்து கொடுத்தாங்க. நானும் பிரதிபலன் எதிர்பாராமல் தான் செய்து கொடுத்துட்ருக்கிறேனுங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய விலைவாசிக்காக ஒரு சில கணிசமான ஒரு தொகையை தீர்மானிச்சிருக்கேன் இந்த சாதக புத்தகம் எழுதி கொடுக்கறதுக்கு. இது ஒருத்தருடைய சாதக புத்தகம். இன்றைக்கி இந்த கிராமத்தில் இந்த பால் நோட்டுன்னு சொல்லுவாங்க, பால் ஊற்றுறதுக்கு ஒரு நோட்டு ஒன்று வச்சுருப்பாங்க. அதாவது சொசைட்டியில் போய் பால் ஊற்றுறதுக்கு சின்ன ஒரு புத்தகம் மாதிரி, அதில் எழுதியிருக்கிறாங்க சாதக புத்தகத்தை. இல்லை கம்ப்யூட்ரு ஒரு நெகலில் ஒரு சாதகம் எழுதிக்கிறாங்க, அது இல்லை. பாரம்பரியம், இதுதான் நம்மளுடைய பாரம்பரியம். ஒரு மனுஷனுடைய பிறப்பு முதல் ஆயுள் காலம் வரை வரக்கூடிய தசாபுத்தி பலன், நமக்கு என்ன யோகம் இருக்குது, நம்மளுடைய நட்சத்திர பலன், ராசி பலன், லக்ன பலன், தச பலன், புத்தி பலன்,
மொத்த சரித்திரமே இதில் எழுதி கொடுத்துட்றேனுங்க. சரிங்களா? இது ஒருத்தருடைய சாதக புத்தகம். சரிங்களா? தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க. ஒரு மாதம் ஆகும் ஒரு சாதகம் எழுதுறதுக்கு. தேவைப்படுறவங்க இந்த சாதக புத்தகத்தை பயன்படுத்திக்கோங்க. மீனராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த பதிவு பயனுள்ள பதிவாக இருக்கும் நான் மனசார நம்புகிறேன். இந்த பதிவு பற்றி உண்டான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் மீனராசியில் பிறந்த உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.